ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் சேனல். நான் உங்க கமல்ஜி. எல்லாரும் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் பாடம் படிச்சிருப்பீங்க. இந்த பாடத்தோட ஒரு 50 கொஸ்டின்ஸ் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன்ஸ் தான். ப்ளஸ் அடிஷ்னலான ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஒரு 100 பாயிண்ட்ஸ் முடிச்சிருவோம்னு வைங்களேன். ரைட். ஸோ வீடியோக்கு போயிடலாம் டேரெக்டாக. பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாநாட்டை எங்கே நடத்தினார்? சேலம். சரிங்களா? அதே மாதிரி சுயமரியாதை இயக்க மாநாடு ஃபஸ்ட்டு எங்கே நடத்துவாங்க? செங்கல்பட்டு. சரிங்களா? ரைட்டு. அதே மாதிரி எங்கே நடந்த மாநாட்டில் பெரியார் காங்கிரஸ்லேருந்து வெளியே வருவார்? காஞ்சிபுரத்தில் நடந்த மாநாட்டில். ரைட். தமிழ்நாட்டில் குற்றப்பரம்பரை சட்டத்தின் பாதுகாவலராக இருந்தவர் ஜார்ஜ் ஜோசப். ஓகே. குற்றப்பரம்பரை சட்டம் முடிவு கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1948. முடிவுக்கு வர காரணமாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்த காரணமாக இருந்தவர் முத்துராமலிங்க தேவர். பாதுகாவலராக இருந்தவர் ஜார்ஜ் ஜோசப். மதுரை மக்களாக இவரை ரோசாபுதுரைன்னு சொல்லுவாங்க. மதுரையில் தன்னாட்சி கழகம் நிறுவியிருப்பார். தேசிய கல்வியை முன்னெடுக்கும் பொருட்டு சேரமான் தேவி குருகுலம் யாரால் நிறுவப்பட்டது? வி சுப்பிரமணியம். காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற நாள் 1925 நவம்பர் 21. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜமீன்தார்களின் பகுதிகளை சேர்ந்த குத்தகைதாரர்களின் நிலை குறித்து விசாரணை செய்ய விசாரணை குழு ஒன்று யார் முயற்சி? டி பிரகாசம். ஒத்துழையாமை விலக்கிக் கொள்ள காரணமாக இருந்த இயக்கம் சௌரி சௌரா. ஓகேவா? 1922 பிப்ரவரி 5 நடக்கும். 22 காவலர்களை தீக்கிரைட்டு கொளுத்திடுவாங்க. மதுவிலக்க பரிசோதனை செய்யும் முயற்சியை ராஜாஜி எங்கு அறிமுகம் செஞ்சார்? சேலத்தில். இந்திய எதிர்ப்பு போராட்டமும் சேலம். சரிங்களா? ஸோ ராஜாஜி இந்தி கொண்டு வருவார், மது விலக்கு அறிமுகப்படுத்துவார். ஓகேவா? அந்த மது விலக்குக்கு பதிலாக தான் அவர் என்ன டேக்ஸ் அறிமுகப்படுத்துவார்? சேல்ஸ் டேக்ஸ் அறிமுகப்படுத்துவார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக டி முத்துசாமி நியமிக்கப்பட்ட ஆண்டு 1877. ஓகேவா? அப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஐரோப்பிய பத்திரிகை விமர்சிக்கும். வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு 1878 ஜி சுப்பிரமணியன் தி இந்துங்கிற பத்திரிகையை தொடங்குவார். மறந்துடக்கூடாது. முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளைவை நிறுவியவர் யாகூப் ஹசன். ஓகே. ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம் என வர்ணித்தவர் யாருன்னா காந்தியடிகள். சரி. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தன்னோட கைசரியின் பதக்கத்தை திறந்துருவார். ரவீந்திரநாத் தாகூர் தன்னோட நைட்வுட் பட்டத்தை திறந்துருவார். ரைட்டா? ரொம்ப முக்கியமான ஒரு பொறுத்துக்க சென்னை வாசிகள் சங்கம் 1852, சென்னை மகாஜன சபை 1884, தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916, இந்திய தேச காங்கிரஸ் 1885. இப்போ வருஷம் புரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்படியே டேட் சொல்லுங்கள் பார்ப்போம். சென்னை வாசிகள் சங்கம் எப்போ? பிப்ரவரி 26. சென்னை மகாஜன சபை எப்போ? மே 16. தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்போ? நவம்பர் 16. இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ? டிசம்பர் 28. நாட்களும் தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். டேஷ் ஆண்டு சட்டம் பிராமணர் அல்லாதவருக்கு தேர்தல் இடஒதுக்கீடு 1919. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி. பாரத மாதா சங்கத்தை நிறுவியவர் நீலகண்ட பிரம்மாச்சாரி 1904. ஓகேவா? ஸோ ஆங்கில அதிகாரிகளை சுட்டு கொன்று விடுதலை உணர்வை ஊட்டுவது தான் அந்த சங்கத்தோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஓகே. 1911 ஜூன் 17 ராபர்ட் WD ஆஷ் என்பவர் பார்த்திங்கன்னா ஆஷ் என்பவரை வாஞ்சிநாதன் சுட்டு கொன்றுவார். ஓகேங்களா? அது திருநெல்வேலி மணியாச்சி புகை நிலையத்தில். ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆஷ் படுகொலை எப்போ நடந்தது? 1911 ஜூன் 17. மக்களை திரட்டுவதற்காக முதலாக தமிழ் எந்த இயக்கத்தில் பயன்படுத்தப்பட்டது? சுதேசி இயக்கம். சுதேசி இயக்க தீர்மானம் எந்த காங்கிரஸில்? கல்கத்தா காங்கிரஸில் நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? ஸோ பெரும் எண்ணிக்கையில் மக்கள் கலந்துக்கிட்டாங்க. சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை பார்த்திங்கன்னா 1906 அக்டோபர் 16 வஉசி தூத்துக்குடியில் நிறுவியிருப்பார். அன்னி பெசன்ட் டேஷின் தலைவராக இருந்தார், பிரம்மஞான சபையின் தலைவராக இருந்தார். ஓகேங்களா? 1893 பிரம்மஞான சபைக்கு உறுப்பினர் ஆவார். 1907 பிரம்மஞான சபைக்கு தலைவர் ஆவாங்க. அயர்லாந்தில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தினவங்க தான் அன்னி பெசன்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நியூ இந்தியாங்கிறது இவங்களோட தினசரி இதழ். தி காமன்வெல்ங்கிறது வார பத்திரிகை. விடுதலை பெற இந்தியா எப்படி துயரற்றதுங்கிறது அன்னி பெசன்ட்டோட நூல். ஓகே. ரைட். நெக்ஸ்ட். முதலாம் தலைமுறை தேசியவாதிகளுக்கு பயிற்சி களமானது சென்னை மகாஜன சபை. ரைட். சுதேசமித்திரன் என்ற பருவ இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1991. இது என்னப்பா? அந்த பருவ இதழ் 4 இதழான வருஷம் 1999. இது சொல்லுங்கள். 1878 ஜி சுப்பிரமணியன் தி இந்து தொடங்கியிருப்பார். 1877 டி முத்துசாமி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக இருப்பார். தன்னாட்சி இயக்கத்தில் பெருமளவில் இருந்தவங்க யார்? மாணவர்கள். இந்திய தேசிய காங்கிரஸில் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் சென்னை சேர்ந்தவங்க எத்தனை பேர்? 22. சரிங்களா? அப்போ இந்த 607 எத்தனை? 3வது கூட்டத்தில் மொத்தம். அப்போ அதில் சென்னை சேர்ந்தவங்க எத்தனை பேர்? 365 பேர். ரைட். ஆஷ் படுகொலை இப்போ தான் சொன்னோம். 1911 ஜூன் 17. 1911 ஜூன் 17. கிளியரா? கடன் போகணும். சுதேசி நீராவி கப்பல்கள் எங்கே நிறுவார்? தூத்துக்குடி. தன்னாட்சி இயக்கத்தில் தொழிலாளர் அணி திரட்டுவதில் முக்கிய பங்காற்றியவர் BP வாடியா. சுதேசி இயக்கத்துக்கான தீர்மானங்கள் எந்த காங்கிரஸ்? சொன்னோம், கல்கத்தா. நம் நாட்டில் டேஷ் என்ற கிளாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது 1920 ஏப்ரல் 17. டேஷில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுக்கு அன்னி பெசன்ட் தலைவராக இருந்தார். 1917. அதில் அந்த 1917 ஐஎன்சி மாநாடு கல்கத்தாவில் நடக்கும். அப்போ தான் ஃபஸ்ட்டு பெண் ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை. ரைட். கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகத்தை வழி நடத்தியவர் ஜார்ஜ் ஜோசப். வெற்றி கொண்டவர் பெரியார்.
வைக்கம் மீதான தடை நீக்கப்பட்டது 1925 ஜூன். தமிழ்நாட்டில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய இயக்கம் சுதேசி இயக்கம். சித்திரவதை ஆணையம் எந்த அமைப்பின் முயற்சியால் ஏற்படுத்தப்பட்டது? சென்னை வாசிகள் சங்கம். வரிகொடா இயக்கம் நடைபெற்ற இடம் தஞ்சாவூர். கூற்றுகள் பாருங்கள். சென்னை வாசிகள் சங்கத்தில் விவசாயிகள் அதிகளவில் இருந்தன. கண்டுபிடிச்சிருப்பீங்களே. யார் அதிகம் இருப்பா? வணிகர்கள். அப்போ ஃபஸ்ட்டு கூற்று தவறு. இந்திய தேசிய காங்கிரஸின் 2வது கூட்டம் கல்கத்தாவில் நடக்குது. சரியா? சரி. 1862க்கு பின் சென்னை வாசிகள் சங்கம் இல்லாமல் போயிடுச்சு. சரியா? சரி. அகில இந்திய அளவிலான அமைப்புகள் தோன்ற வழிவகுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ். அது தென்னிந்திய மகாஜன சங்கம். அதுதான் அகில இந்திய அளவிலான அமைப்புகள் தோன்ற வழி அமைத்தது. ஓகேவா? அதோட இதுதான் பின்னால் ஐஎன்சிக்கு போயிருக்கும். அப்போ 4-1 தவறு, 2-3 சரி. தன்னாட்சி இயக்கத்தை மதுரையில் நிறுவியவர் யார்? சொல்லுங்கள். ஜார்ஜ் ஜோசப். தேச பிரசாரத்தின் கருவியாக இருந்த பத்திரிகை. ரொம்ப முக்கியமான கேள்வி. தி இந்து. வேல்ஸ் இளவரசர் 1922 ஜனவரி 13. 1722 ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசர் வருகை புறக்கணிப்பு. ஓகேங்களா? பிராமணர் அல்லாதவருக்கு சட்டசபையில் பிரதிநிதித்துவம் தர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எந்த மாநாட்டில் சொல்லுவாருங்க? காஞ்சிபுரம். தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தின் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது கள்ளுக்கடைக்கு எதிரான மறியல்கள். வரிகொடா இயக்கம் எங்கே நடந்ததுன்னு பார்த்தோம்? தஞ்சாவூரில் நடந்தது. சௌரி சௌரா நிகழ்வு எப்போ நடந்ததுப்பா? 1922 பிப்ரவரி 5. ஓகேவா? அப்படியே ஒரு கேள்வி எடுத்தால் 10 கேள்வி வந்துடணும். கிலாபத் இயக்கத்தின் அதன் எழுச்சி மையமாக இருந்தது என்ன இடம்? வாணியம்பாடி. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் ராஜாஜி தலைமையில் எத்தனை தொண்டர்கள்? 12 தொண்டர்கள். சரிங்களா? அதே காந்தி இது சபர்மதி டு தண்டி போனவங்க எத்தனை பேர்? 78 பேர். சரிங்களா? ஓகே. சேரமான் தேவி குருகுல பிரச்சனையில் பெரியார் யாருடன் கடுமையாக விமர்சித்தார்? பி வரதராஜலு. ஓகேங்களா? பி வரதராஜலுடன் இணைந்து யாரை விமர்சிப்பார்? வி சுப்பிரமணியை விமர்சிப்பார். ஏன்னா வி சுப்பிரமணிய நிறுவனது தான் அந்த குருகுலம். அந்த குருகுலத்தில் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் தனியாகவும் பிராமணர் அல்லாதவர் தனியாகவும் ட்ரீட் பண்ணுவாங்க. அது பெரியாருக்கு ஒரு பாகுபாடை ஏற்படுத்துது. அதனால் பி வரதராஜலோட சேர்ந்து வி சுப்பிரமணியனை எதிர்க்கிறாரு பெரியார். ஓகே. முழுமையான சுதந்திரம் இலக்கு என எந்த மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது? சென்னையில் லாகூர் காங்கிரஸில் நிறைவேற்றப்பட்டது முழுமையான சுதந்திரம் என்ற தீர்மானம். சரிங்களா? இது 1927, இது 1929. ரைட். வாஞ்சிநாதன் டேஷ் அமைப்பால் உள்நுழைப்பட்டார்? சொல்லுங்கள். பாரத மாதா சங்கம். 12th புக்கில் கொடுத்துருப்பாங்க. வாவே சுப்பிரமணியம் தான் வந்து வாஞ்சிநாதனுக்கு கன் ஷூட் அளிக்கிற பயிற்சியை கொடுத்துருப்பாருன்னு. சரிங்களா? ரைட். ஆர்யா கன் ஷூட் துப்பாக்கி சுடும் பயிற்சி யார் கொடுத்துருப்பாருன்னா வாவே சு. சரிங்களா? எந்த சங்கத்தால் தூண்டப்பட்டார்னு கேட்டால் பாரத மாதா சங்கம். ரைட். ஆர்யா எனப்பட்ட பாஷ்யம் வந்து ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றிய நாள் 1932 ஜனவரி 26. நீதிக்குச்சியின் முதலாவது முதலமைச்சர் ஏ சுப்பராயலு. அடுத்தது பனகலரசர். ஓகே. விடுதலை பெற இந்தியா எப்படி துயரற்றது என்ற நூலின் ஆசிரியர் அன்னி பெசன்ட். ஓகே. பாருங்கப்பா. வணிகர்கள் அதிகம் இருந்தது. சென்னை வாசிகள் சங்கம். நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் தலைமையேற்றவர் எஸ்.என். சோமயாஜுலு. இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? திருநெல்வேலியை சேர்ந்தவர். தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமை வகித்தவர் யார்? சீனிவாசனார். சைமன் குழுவை எதிர்த்து அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் என்பதற்காக யார் தலைமையில் ஒரு குழு? மோதிலால் நேரு தலைமையில் குழு. உப்பு சட்டங்களை மீறி உப்பு காட்சிய பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. அடுத்த பொறுத்துக சொல்லுங்கள் பார்ப்போம். அடுத்த பொறுத்துக திராவிடர் தங்கும் விடுதி 16. நீதி கட்சி 17. குழப்பவாத சட்டம்னு 1919 சொல்லுவாங்க. சென்னை திராவிடர் கழகம் 1912. திராவிடர் கழகம் பார்த்திங்கன்னா 12, விடுதி பார்த்திங்கன்னா 16, நீதி கட்சி வந்திங்கன்னா 17, குழப்பவாத சட்டம் 1919. சென்னை மகாஜன சபை உருவான நாள் சொன்னோமா? என்ன நாள்? மே 16. சரிங்களா? ரைட். அவ்வளோதாங்க, ஃபினிஷ்ட். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த 50 கொஸ்டின்ஸ் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டீங்கனாலே ரொம்ப முக்கியம். குரூப் 4க்கு ரொம்ப முக்கியம், குரூப் 2க்கு முக்கியம். தேங்க்யூ.